இது நான் தாங்க குளிச்சுட்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இன்னும் ஜுவல்ஸ்லாம் எதுவும் போடலை, அதான் அப்படியே இருக்கேன். வேலை பார்த்தீங்கன்னா காலையில் கடற்கடன்னு ஓடிட்டுருக்கு. நான் தான் சமையல். மணி 8:20 ஆச்சு. பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா நல்ல சூடுங்களாம் தாங்க முடியல. ஸோ அதனால் ப்ராப்பராக எடுக்கவும் முடியல. என்னெல்லாம் இப்படிலாம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் என்னால் காட்ட முடியுது. எனிவேஸ் காலையில் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் நான் டீ போட்டுட்டேன். டீ எப்போவுமே ஒரு 5-6 போட்டுருவேன். எல்லோரும் குடிச்சிட்டு இது இங்கே டிஃபனுக்கு டீ எடுப்பாங்க. இங்கே எல்லா வீட்லையும் அது இருக்கும். அதனாலவே காலையிலே சேர்த்தே போட்டுறது. இது வந்து சுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ தான் வச்சுருக்காங்க. இட்லி எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி. இன்றைக்கி இட்லி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இன்னொரு வாட்டி இட்லி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இட்லி சாம்பார். இது வந்து இட்லி சாம்பார். புளிப்புலாம் இல்லாமல் இட்லிக்கு மட்டும் வச்ச சாம்பார். அடுப்பு இன்றைக்கி மார்னிங் இது தான் மெனு. அதை நேற்றே பிளான் பண்ணிட்டோம். இங்கே மாவு பாக்கெட்டு வாங்கினோம். ஆனால் தோசை ஊற்றினா அடை மாதிரி வந்துருச்சு. அதனால் நேற்றே டிசைட் பண்ணிட்டோம் நாளைக்கு இட்லி தான்ட்டு. ஸோ இட்லி சாம்பார் உள்ளி சட்னி இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். அங்கே சித்தி உட்காந்துட்டு நாட்டு நடப்பை கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னடி தங்கம்? அவ்வளோதான், சாம்பார் கொதிச்சிருச்சு. இனி வந்துட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டுவிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி வேலை செஞ்சது அழுப்பே தெரியல. சமைச்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? செகண்ட் டைம். என்னப்பா? குளிக்க போயிட்டாங்க. உனக்கு குளிக்கும்போது சுடு தண்ணி தான், ஓகேவா? வெயில் வந்துட்டு போயிருக்கு. ஏதோ வானம் மூடிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல். சரி, துணியெல்லாம் வர காய போட்டிருக்கோமா, எடுக்கணும். இப்போ எடுக்கலாமா வேணாமா? காற்று கொஞ்சம் அடிக்குது, பரவாயில்ல. அதாவது கேரளாவே எங்களை வழி அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நாங்கள் வந்த அன்னிலேருந்து காற்றும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, வெயில் அப்படியே சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. சரி நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் எந்த டைமில் பாருங்கள் காற்றடிக்குது, மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஸோ கேரளாவே என்ன நீ போமா உன் ஊருக்கு சென்னைக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனிவேஸ் அது இப்படி கேரளா நம்மள அனுப்புவோம். வெயில் வந்துச்சு பார்த்துக்கோங்க. மணி 2 ஆகுது. நம்ம வீட்டில் வந்து லன்ச்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிடல, சமையல் வேலை மட்டும் நடந்திருக்கு. சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நேற்று வச்சது இன்றைக்கி வச்சது மிக்சடாக இருக்கும். இது நேற்று வச்சது. இது வந்துட்டு 3வது மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு. இது என் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு. மீன். இது இங்கே வச்ச கூர்க்கங்காய் பொரியல். இது தாங்க கிச்சன். சமையலெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து புடலங்காய் இது ஏதோ சொல்லுவாங்கங்க, அதுதாங்க இது படவலங்கான்னுட்டு சொன்னாங்க. இது பொன்னியாரி. இது மட்டாரி. சுடு தண்ணி. பசங்க வந்து சொல்லிட்டாங்க நோ பச்சை தண்ணி அம்மா அப்படின்ட்டாங்க. அதனால் இங்கே வந்து அப்பளம் இருக்குது, பப்படம். பையன் வந்ததுலேருந்து ரெட்டு கலர் ஸ்வீட் கேட்டுகிட்டே இருந்தார். அவர் கொஞ்சம் கேசரி அடிக்ட்டு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிடுறேன். ஆனால் அது இதுக்கு மேலே கம்மி பண்ணால் அது கேசரியாக தெரியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு இவ்வளோ செஞ்சேன். 4 வீட்டுக்கு பார்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். கேசரி ஸ்பெஷல். மதியத்துலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. இப்போ இருட்டுலேயும் வேலை நடக்குது.
சடனாக டிசைட் பண்ணி தான் பண்ணுறது. நம்மலாம் பிளான் பண்ணால் அது நடக்காது. ஏன்னா ஒரு 4 நாளாக நைட்டுலலாம் தூக்கம் இல்லை. நைட்டு 10 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு 2 மணிக்கு தான் போடுறாங்க கரண்ட்டு. கிட்ஸை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னென்னா இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில். அதனால தான் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே இதுவாக இருக்கும். நம்ம வீடு மட்டும் அப்படியே இருட்டில் இருக்கும். விளக்கெலாம் ஏற்றி வச்சு மணி பார்த்திங்கன்னா 6:45 கிட்டத்தட்ட 50 அந்த தான் இருக்குது. வெளிச்சம் போகுது, இருட்டு வர போகுது. ஆள் வந்து வேலை பார்க்குறாங்களா அவங்களுடைய பாய்க்கு புழுங்கி தள்ளது. மதியத்துலேருந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கரண்ட்டே இல்லை, கஷ்டமாக இருக்குது.